ராஜதீபன் ஜுவல்லரியின் பெண்கள் திருவிழா. அடுத்த போட்டி கையில மருதாணி வச்சிருக்கணும். யாரு வச்சிருக்கீங்களா? இவ்வளவுதான் மருதாணி வச்சிருக்கோம். அவ்வளவுதானா? மருதாணி வைத்திருக்கக்கூடிய பெண்கள் மெகந்தி வச்சிருக்காங்க. நம்ம அடுத்து கூட கூப்பிடலாம். கோவில்பட்டி என்பது ஒரு கலாச்சாரம் நிறைந்த பண்பாடு நிறைந்த ஊர் இல்லையா? நிறைய பெண்கள்கிட்ட மருதாணி இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஏன் இல்லை என்று தெரியவில்லை. மருதாணி என்பது ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. பெண்கள் கைகளிலே அதை பயன்படுத்துவதால், ஏன்னா நீங்க தான் சமைக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ஆகாரம் தரக்கூடிய அன்ன பறவைகளாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்க. உங்களுடைய கைகள் கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் கைகளிலே மருதாணி வைக்க வேண்டும் என்கின்ற மரபை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை நமது முன்னோர்கள் விதைத்தார்கள். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இது போன்ற கேள்விகளை மேடைகளிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, அவ்வளவுதானா? சரி, அவ்வளவு பேருக்கும் வழக்கம் போல் ராஜதீபன் ஜுவல்லருடைய பரிசு வழங்கப்படுகிறது. திருமதி ஐயம்பெருமாள் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கிறோம். எங்கள் அண்ணனை அறிமுகம் செய்தோம், அண்ணியையும் இந்த மேடையிலே அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? சிரிச்சுக்கிட்டே வாங்கணும்க்கா, சிரிச்சுக்கிட்டே வாங்க பார்க்கலாம். சீரியஸா ஏன் வாங்குறீங்க? நமது ராஜதீபன் ஜுவல்லருடைய பெண்கள் திருவிழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் திருமிகு தொழிலதிபர் மீனாராம் பாலாஜி அவர்களை வருக வருக என ராஜதீபன் ஜுவல்லரியுடைய சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். திருநெல்வேலியை சார்ந்த தொழிலதிபர் திருமிகு முத்துராஜ் அவர்களையும் ராஜதீபன் ஜுவல்லரியின் சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஈஸ்வா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் ஈஸ்வா கணேசன் அவர்களையும் திருநெல்வேலி அர்பன் பேசிக் சங்கர சதாசிவம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வெங்கடேஸ்வரா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை சார்ந்த அருமைக்குரிய திருமிகு சேது அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திருநெல்வேலி லட்சுமி நாராயணா லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்தம் தங்க புதல்வர் அருமை சகோதரர் அவர்களையும் வருக 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 என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ராஜதீபன் ஜுவல்லருடைய பெண்கள் திருவிழாவிலே சமையல் போட்டி இப்பொழுது வெற்றிகரமாக நிறைவு அடைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்பொழுது அதிர்ஷ்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்ட போட்டியை தொடர்ந்து சவால் போட்டிக்கு நீங்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து பாட்டுக்கு பாட்டு போட்டியும் நடைபெற இருக்கிறது. உங்களுக்காக பரிசுகளை அள்ளி அள்ளி வழங்குவதற்கு ராஜதீபன் ஜுவல்லரி நிறுவனம் தயாராக இருக்கிறது. நாம் அறிவித்ததை போல மெகா 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 பரிசாக ஒரு எல்இடி டிவி, இரண்டாவது பரிசாக ஒரு அழகிய ஸ்மார்ட் செல்போன், மூன்றாவது பரிசாக ஒரு அழகிய பட்டு புடவை, அது தவிர 7 பேருக்கு அழகிய மின்விசிறி, 6 பேருக்கு அயன் பாக்ஸ், அது தவிர பல நூறு பரிசுகள் பார்வையாளர்களுக்காக காத்திருக்கிறது. இதோ அதிர்ஷ்ட போட்டியில் அடுத்த போட்டியாளர் யார்? காசு வச்ச அந்த நெக்லஸ் சொல்லுவாங்கல்ல, காசு வச்ச நெக்லஸ் அது, அல்லது காசு வச்ச கம்மல் போட்டிருக்கீங்களா? காசு கம்மல் வாங்க. காசு கம்மல் தானா அது? காசு தானா அது? ஏதோ முக்கோண வடிவில் தெரியுது. அம்மா, காசு கடை முதலாளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. வாங்க, என் மானத்தை காப்பாத்துனீங்க. வாங்க, நான் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிற அந்த பட்டத்தை எடுத்துட்டேன். இப்போ காசு கம்மல் தானா? ஒரே ஒரு சகோதரி, உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கைத்தட்டுங்க. வேற 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 யாரும்? காசு வச்ச நெக்லஸ், காசு வச்ச கம்மல், டி டோக்கன் அதுவும் இருக்கணும். யார்ட்டையுமே இல்ல. வராங்களா? என்ன வாங்க வாங்க வாங்க. தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். முன்னாடி தானே உட்காந்துருக்கீங்க. ஏத்தா நான் பேசுறது புரியுதா? பின்னாடி புரியுதா? தமிழ்ல தானே புரியலையா? பாருடா, இவ்வளவு நேரமா அப்ப மனுஷன் என்ன பேசிக்கிட்டு இருந்த? அப்போ வீடியோக்காரர் மறைக்காரா? வீடியோக்காரர் மறைக்குதாமே, அவரை தூக்கி அப்படியே மேல தள்ளிடுவோமா? காசு வச்ச கம்மல் நெக்லஸ் வேற யாராவது? ஓ, செயின்லயோ கம்மல்லையோ காசு அந்த மாதிரி இருக்கணும் யாராவது. அந்த அக்கா எங்க போறாங்க? இங்க வரீங்களா? கையவாது இப்படி காமிச்சிட்டு வாங்களாக்கா. அந்த அக்கா ஒரு அக்கா வராங்க.
ஏன்னா அதிர்ஷ்ட போட்டி இன்னும் 1/2 மணி நேரம் தான் நடத்துவோம். ஆமா, சீக்கிரம் மளமள. அவங்க கேட்கறதுல உங்கள்ட்ட பதில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பரிசு, இல்லைன்னா அந்த பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம போயிடும். கொஞ்சம் சீக்கிரமா உற்சாகமா வாங்க பாப்போம். என்னக்கா அதை தொடர்ந்து 4 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மாறீங்க? காசு வச்ச கம்மல், காசு காசு, பணம் துட்டு மணி மணி. உங்ககிட்ட காசு இருக்கா? அதை கேட்கலக்கா. காசு வச்ச கம்மல் போட்டிருக்கீங்களா? வாங்க. செயின்ல போட்டிருக்கியா? டாலர், லட்சுமி டாலர் மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒத்துக்கலாமா? லட்சுமி மாதிரி போட்டிருக்காங்க. ஆமா, லட்சுமியே மேடைக்கு வந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். அது ஏன் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்டேன் நான். அதனால முடிச்சிருவோமா? எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துறோமா? 1 2 3 4 5 6 7 8 9 9 பேர் வந்தாச்சு. வந்தாச்சா? கொடுத்துடலாமா? வேற யாரும் இருக்கீங்களா? இவர்களுக்கு அனைவருக்கும் பரிசுகளை வழங்குவதற்காக நமது அர்பன் வங்கியினுடைய மேலாளர் திருமிகு சதாசிவம் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருமைக்குரிய திரு சதாசிவம் அவர்களுக்கு ராஜதீபன் ஜுவல்லருடைய சார்பிலே இப்பொழுது நமது பார்த்திபன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். கைத்தட்டு கொடுக்கலாம் நம்ம கெஸ்டுக்கு. சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்காக. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாதாரணமான அதிர்ஷ்ட போட்டிகள் தான். அடுத்து நான் கேட்க போற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கடகடா நிறைய பேர் வர ரெடியா இருப்பீங்க அப்படிங்க நல்லாவே தெரியும். அடுத்து வரக்கூடிய அதிர்ஷ்டசாலி. அடுத்த கேள்வி, 1000 ரூபாய் தாள் யாராவது கையில வச்சிருக்கீங்களா? 1000 ரூபாய் தாள் வச்சிருந்தீங்கன்னா வாங்க. டி டோக்கனும் வச்சிருக்கணும். டி டோக்கன் இருக்கணும். முழு 1000 ரூபாய் தாள் வச்சிருக்கீங்களா? முழுமையான 1000 ரூபாய் தாள் வச்சிருக்கீங்க. டி டோக்கன் இல்ல, என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா? வாங்கக்கா. 1000 ரூபாய் பெரிய பையா தெரியுது. வாங்க 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 வாங்க. வேற யாராவது? 1000 ரூபாய் முழு தாள், டி டோக்கன் இருக்கணும். சீக்கிரமா வாங்க. நிறைய டோக்கன் இருக்கணும். டி டோக்கன் இருக்கணும். அம்மா 1000 ரூபாய் வச்சிருக்காங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்க. ரூபாய தொலைச்சிடாத பாத்து. அப்பதான் பாருங்க, வயதான பெண்கள் கூட சிறு குழந்தை போல உற்சாகத்தோடு ஓடி வருகிற அந்த மகிழ்ச்சியான காட்சியை பார்க்கிற பொழுது நமக்கு நிறைவாக இருக்கிறது. மேடையில வந்து நிறைய பேர் 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க மண்டபத்துல. பாருங்க, 50 பேர் 1000 ரூபாய் வச்சிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. போகும்போது அவ்வளவு பேரும் 1000க்கு 100 ரூபாய் போட்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போனோன்னு 10,000 கொண்டு வந்தேன். ஏதாவது நகை வாங்கிச்சேன்னா 2 கிராம் கம்மல் எடுத்துட்டு போவேன். பேட்டி கொண்டு வந்தேன். 10,000. நல்லா கேட்டுக்கோங்க. நகை எது வாங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கே வாங்குறதுக்கு தயாரா வந்திருக்காங்க. கொஞ்சம் கை தட்டுங்க அம்மாக்கு. ராஜதீபன் ஜுவல்லர்ல நகை வாங்குறதுக்கு இன்னைக்கே தயாரா வந்த அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டோமா? நீ பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோமா? அந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கே வாங்கி கொடுத்துருமா? எல்லாத்தையும் 1000 ரூபாய் தாள் இருக்குதா? பாத்துட்டீங்களா? ரெடியா? ஆமா, எல்லாரும் 1000 ரூபாய் வச்சிருக்காங்க. எல்லாம் ரெடி வச்சிருக்கேன். சரியாத்தா, பத்திரமா போ. பின்னாடி யாராவது வந்துடாம. எல்லாம் சரிதான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லதான். அன்பு சகோதரிகளே, ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் தெரியுமா? ஒரு காலத்தில் பெண்கள் கையிலே காசு வைத்திருக்க கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் இருந்தது. இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு இணையாக உழைக்கின்ற காலம் வந்துவிட்டது. உழைக்கும் மகளிர் இன்று நாடெங்கும் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையிலே காசு இருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கு திரைப்பட பாடலாசிரியர் ஒருவர் அழகாக சொன்னான். சேர்த்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ணு பக்குவம்மா, அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ணு பக்குவம், அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. பெண்கள் கையில கொடுத்தா அவங்க 600 ஆக்குவாங்க. ஆண்கள் கையில கொடுத்தா அதை நான் சொல்ல வேண்டாம். எனவே இந்த பெண்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்த்தி ராஜதீபன் ஜுவல்லருடைய சார்பிலே அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக
எங்கள் அன்பு சகோதரர் திருமிகு பார்த்திபன் ராஜதீபன் ஜுவல்லருடைய உரிமையாளர்களில் ஒருவர் எங்கள் அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கிறோம். இதோ அவரது திருக்கரத்தினால் இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். வந்தாச்சு வந்தாச்சு நம் ராஜதீபன் வந்தாச்சு, நெல்லை சீமை நெஞ்சத்திலே நிகரில்லா வெற்றி கண்ட ராஜதீபன் வந்தாச்சு. வேதார புரட்சி கோயில் பட்டிக்கு வந்தாச்சு. இப்பொழுது அதிர்ஷ்ட போட்டியிலே அடுத்த அதிர்ஷ்டசாலியார். அந்த காலத்துல ஃபேஷனா இருந்ததுதான் இப்ப ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு. நீளமான கை வச்சு தச்சு போட்டிருக்கீங்களா பிளவுஸ்? யாராவது நீளமான கை முழங்கையை தாண்டி வரணும். நீளமா கை வச்சு தச்சு போட்டிருக்கீங்களா யாராவது? பரவாயில்ல, இதை விட எல்லாரை விட கொஞ்சம் நீளமா தான் போட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி நான் போறேன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் கையில ஃபேமிலி போட்டோ வச்சிருப்பீங்களா? அந்த வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. டி டோக்கன் இருக்கணும். அவங்க ஃபேமிலி போட்டோ மட்டும் இல்ல, ஃபேமிலியே கையில வச்சிருக்காங்க. குழந்தையோடு வருகை தரும் அந்த அன்பு சகோதரியை வாருங்கள் 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 என்று அழைக்கின்றோம். அடுத்த கேள்வி உங்களுக்காக. கலர் கலர் பொட்டு வச்சிருக்கீங்களா? அடுத்த கேள்வி கேட்கலாமா? அடுத்த ரெடியா இருக்கீங்களா? காலில் மெட்டி எல்லாரும் ஒண்ணுதான் போட்டிருக்கோம். 3 அல்லது அதற்கு மேல மெட்டி போட்டுட்டீங்கன்னா வரலாம். நன்றி நன்றி நன்றி. இந்த அதிர்ஷ்ட போட்டியினுடைய நிறைவு பங்கேற்பாளர்கள் இப்பொழுது மேடையிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக திருமதி பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வந்தாச்சு வந்தாச்சு நம் ராஜதீபன் வந்தாச்சு, நெல்லை சீமை நெஞ்சத்திலே நிகரில்லா வெற்றி கண்ட ராஜதீபன் வந்தாச்சு. வேதார புரட்சி கோயில் பட்டிக்கு வந்தாச்சு. ராஜதீபன் ஜுவல்லரி நிறுவனம் இன்றைய தினம் கோவில்பட்டியிலே காலூன்றுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்களாக பல நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் காலம் முழுவதும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த களத்திலும் அவர்களை நாம் கௌரவிக்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே நமது கோவில்பட்டி மாநகரிலே மிக மிக பிரபலமாக அனைவருக்கும் தெரிந்த எங்கள் இதயத்தில் என்றைக்கும் இடம் பிடித்திருக்கக்கூடிய திருவிதாங்கூர் பேங்கினுடைய நிதி நிலை காப்பாளர் என்று சொல்லக்கூடிய திரவிய திருக்காவலராக இருக்கக்கூடியவர், பல மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருப்பவர் எங்கள் மரியாதைக்குரிய திருமிகு வனமூர்த்தி ஐயா அவர்களையும் அவர்தம் துணைவியாரையும் மேடைக்கு வருக வருக என்று அழைக்கிறோம். அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரவொலியை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது ராஜதீபன் ஜுவல்லரியுடைய சார்பில் கௌரவிப்பதற்காக ராஜதீபன் ஜுவல்லரியுடைய உரிமையாளர்களில் ஒருவர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் திருமிகு நடராஜன் அவர்களை வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி நடராஜன் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் அருமைக்குரிய ஐயா வனமூர்த்தி அவர்கள் இந்த கோவில்பட்டியிலே இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒளிகாட்டும் வழிவிளக்காக இருந்து கொண்டிருக்கிறார். கோவில்பட்டியிலே வணிகம் செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் வங்கியினுடைய கதவுகளை திறந்து வைத்து வழிகாட்டி இதுதான் வெற்றிக்கான இலக்கு, இப்படி செல்லுங்கள் என்று அவர் அடையாளம் காட்டுவதிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார். இங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் உயர் கல்விக்கு ஒரு ஒளிகாட்டும் வழிவிளக்காக இருந்து கொண்டிருப்பவர் நமது பேராசிரியர் வனமூர்த்தி அவர்கள். வங்கி துறையிலே பணியாற்றினாலும் இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று நம் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இயல்களிலே முதன்மையான இயல் வேதியியல். வேதியியல் என்று சொன்னாலே அது வனமூர்த்தி தான். வனமூர்த்தி என்று சொன்னாலே வேதியியல் தான். கடுமையான உழைப்பாளி. காலை 6 மணியிலிருந்து துவங்குகிற அவரது உழைப்பு
இரவு 11 மணி வரையிலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர், ஒரு நொடியை ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காதவர், இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருப்பவர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா வனமூர்த்தி அவர்கள். இதோ நமது நிகழ்வினை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள். உழைப்புக்கு மரியாதை கொடுத்த ராஜதீபன் உரிமையாளர் அவர்களுக்கு எங்க குடும்பத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தொழில் நிறுவனம் கோவில்மான் நகரிலே உள்ள மக்களுக்கு பல வழியிலும் பொற்காசுகளும் வெள்ளிக்காசுகளையும் சிறப்பு செய்து சேதாரம் குறைத்து கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒரு பொன்னான வாழ்வாக மாற்றுவதற்கு கோவில்பட்டி மக்களால் அவர்களால் கோவில்பட்டி மக்களும் உயர வேண்டும், வாழ வேண்டும், இந்த நிறுவனம் நல்ல வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். எங்களை வாழ்த்தியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.